தமிழ்நாடு முழுக்க 2000 அம்மா மினி கிளினிக்கு மிக சிறப்பாக ஒவ்வொரு குக்கிராமங்களும் பயன்படக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக எடப்பாடியார் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வந்தது தான் இந்த அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு மனமில்லாமல் மூடியது. அதற்கு பின்னால் அந்த மருத்துவர்களை தொடர்ந்து பல முறை போராடினார்கள், செவிலியர்களும் போராடினார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த அரசு அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவங்க டைரக்ஷன் வாங்கினாங்க. அப்போ கூட அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இதுதான் நிலைமை. அம்மா மருந்தகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் கூட்டுறவுத்துறை மூலமாக தமிழகம் முழுக்கும் அம்மா மருந்தகங்கள் திறங்கப்பட்டு மலிவு விலையில் ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய அளவிற்கு அந்த மருந்தகங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டன. உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டையில் அம்மா மருந்தகம் திறந்தமா இல்லையா? புதுக்கோட்டையில் திறந்தோம், திலகர் தெருவில் திறந்தமா இல்லையா? புதுக்கோட்டை நகரில் திலகர் தெருவில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் தமிழ்நாடு முழுக்கதும் திறக்கப்பட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் அமைச்சர் அவர் ஆய்வு செய்து கொள்ளலாம். தவறான தகவல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி அம்மா மருந்தகம் சிறப்பாக செயல்பட்டது. அம்மா இன்றைக்கு அம்மா இன்னும் கூட எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அம்மா உணவகம் மருத்துவக் கல்லூரிகளில் இப்போ சரியாக செயல்படாமல் இருக்குது. ஏழை எளிய மக்கள் நோயாளிகளுடைய உறவினருக்கு பயனளிக்கக்கூடிய தொடங்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா தொடங்கி வைத்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு மருத்துவமனையில், இப்போ இன்றைக்கி ராணியார் மருத்துவமனையில் எல்லாம் செயல்படாமல் இருக்குது. ஸோ அரசு ஏற்கனவே செயல்படுத்திய சிறப்பான திட்டங்களை, மக்களிடத்திலே வரவேற்பு பெற்ற திட்டங்களை, மிகப்பெரிய பாராட்டு பெற்ற திட்டங்களை திறக்க வேண்டும் என்று இந்த அரசை நான் வலியுறுத்துகிறேன். தேங்க்யூ. திருமாவளவனோட மது ஒழிப்பு ஏற்கனவே நீங்க மது தமிழகத்தில் மதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்கீங்க. இப்போ திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு இல்லைங்க, அது மது ஒழிப்பு மாநாடு என்பது வரவேற்கத்தக்கது தான். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கையும் அதுதான். ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா காலத்தில், அதற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் 500 கடைகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தங்கமணி அமைச்சராக இருந்த பொழுது 500 மதுக்கடைகளை மூடினோம். இப்போ இந்த அரசு பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் FL2ன்ற பாரை கடுமையாக திறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மதுவிலக்கு என்ற கொள்கை பேசிவிட்டு இன்னொரு பக்கம் FL2 பார் அதிகமாக திறக்கிறாங்க. இன்றைக்கி மது போதை மட்டுமல்ல, கஞ்சா போதை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இப்போ 2 நாள் முன்னாடி இங்கே இழுப்பூரில் இங்கே கருப்பையா உரக்கடையில் பணியாற்றிய ஒரு இளைஞர், அவர் போகிற வழியில் 10 இளைஞர்கள் அவரை வழிமறித்து இரவு முழுக்க வைத்து விடிய அந்த இளைஞரை சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி உடலில் சூடு வச்சு விடிய காலம் 6 மணிக்கு அந்த இளைஞர் தப்பித்து வந்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி உரிய நடவடிக்கை இல்லை. அப்போ சட்டம் ஒழுங்கு என்ன கேள்வி? அதுதான் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கிற காவல்துறை இதில் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் அமைச்சர் போகிற இடங்களே மருத்துவர் இல்லையே. நீங்கள் அமைச்சர் ஆய்வு செய்கிறப்பே மருத்துவர் இல்லை. அப்போ அமைச்சர் ஆய்வு செய்கிறப்பே மருத்துவர் இல்லைன்னா அறந்தாங்கில் எப்படி மருத்துவர் இருப்பாங்க? அறந்தாங்கில் மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, அங்கே சிகிச்சை அளிக்கலை. அந்த சிறுவன் இறக்குறான். அங்கே எங்களுடைய ஒன்றிய செயலாளர், குழந்தை செல்வன் உள்ளிட்ட எல்லாரும் தரையில் அமர்ந்து போராடுறாங்க. புதுக்கோட்டையிலையும் அதே நிலைமை, தமிழ்நாடு முழுக்க அதே நிலைமை. அதனால் அமைச்சர் அவர்கள் தயவுசெய்து பேசுகின்ற நேரத்தை குறைச்சி இந்த துறையில் கவனம் செலுத்தணுன்ற நான் கேட்டுக்கிறேன்.